ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். அக்டோபர் 4 இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை, 3ஆம் பிறை. நவராத்திரியோட 2வது நாளோட சேர்ந்து வரக்கூடிய அற்புதமான ஒரு தினத்தில் 3 வெற்றிலை மேலே இந்த 3 பொருட்களை வச்சு நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அந்த வரம் அப்படியே கிடைக்கும். அது என்ன பரிகாரம், என்ன வழிபாடுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ 3 வெற்றிலை மேலே என்னென்ன பொருட்களை வைக்கணும் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். வானத்திலிருந்து என்னைக்காவது நம்ம வீட்டுக்குள்ளே செல்வ மழை பொழியாதான்னு நினச்சி பார்க்காத மனுஷங்களே இருக்க முடியாது. இன்றைய தினம் அற்புதமான 3ஆம் பிறை தரிசனம். சந்திர பகவானை தரிசனம் செய்கிறது அந்த ஈசனையே தரிசனம் செய்யறது மாதிரி. அந்த ஈசனை நேரில் பார்த்து தரிசிக்க வேண்டிய எல்லா வரங்களையும் 3ஆம் பிறை அன்னைக்கு பார்த்து நம்ம கேட்கலாமா? நிச்சயம் அந்த வரங்களை அந்த ஈசன் உங்களுக்கு உடனே கொடுத்துடுவார். வானத்தில் இருந்து செல்வ மழை, நிம்மதி, சந்தோஷம் இது எல்லாம் உங்களை நோக்கி வரும். அந்த நம்பிக்கையோட நீங்கள் இன்றைய தினம் வரக்கூடிய 3ஆம் பிறையை சந்தோஷமாக பாருங்கள். இன்றைக்கு மாலை ஒரு 6:30 மணிக்கு மேலே பிறை தரிசனம் உங்களுக்கு தெரியும். தெரிஞ்சாலும் சரி, இல்லை மேகமூட்டங்கள் காரணமாக சந்திர பகவானை தரிசனம் செய்ய முடியாத சூழ்நிலை ஏற்பட்டாலும் சரி, நீங்கள் உங்கள் வீட்டோட மொட்டை மாடியில் வெட்ட வெளியில் நின்று மேற்கு திசை பார்த்தவாறு சந்திரனையும் ஈசனையும் நினச்சி மனசார வேண்டிக்கோங்க. இந்த ஒரு வழிபாடு உங்களுக்கு பல பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும், மனக்குழப்பத்தை தீர்க்கும், கடன் சுமையை குறைக்கும், வருமானத்தை பெருக்கி கொடுக்கும். அதில் எந்த சந்தேகமுமே கிடையாது. 3ஆம் பிறை தரிசனம் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு தரிசனம். நவராத்திரியோட 2ஆம் நாள் வெள்ளிக்கிழமையோட இந்த 3ஆம் பிறை சேர்ந்து வரக்கூடிய இந்த நாளில் மகாலட்சுமி தாயாரையும் சுக்கிர பகவானையும் நாம் வழிபடுறதோட நமக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களையும் நீக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் நினைத்த காரியம் நினைத்தபடி நடக்கிறதுக்கும் இந்த ஒரு வழிபாட்டு முறை ரொம்பவே கை கொடுக்கும். நவராத்திரி அப்படின்னு சொன்னாலே அது அம்மனுக்குரிய திருவிழா. அதே மாதிரி இந்த வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயார், மகமாயி, மாரியம்மன் எல்லாருக்கும் உகந்த நாட்கள் தான். நவராத்திரியோட 2வது நாள் இன்றைய தினம். நவராத்திரியில் முதல் 3 நாட்களை துர்கா தேவி வழிபாட்டுக்காக ஒதுக்கிறது ஒரு மிகப்பெரிய வழக்கம். அடுத்த 3 நாட்கள் மகாலட்சுமி தாயாருக்காகவும் கடைசி 3 நாட்கள் சரஸ்வதி தேவிக்காகவும் ஒதுக்குவோம். அப்படி நவராத்திரியோட 2வது நாள் துர்கை அம்மனுக்கு உரிய ஒரு பொருளையும், வெள்ளிக்கிழமை சுக்கிர பகவானுக்கு உகந்த இன்னொரு பொருளையும், அதே மாதிரி 3ஆம் பிறை சந்திர பகவானுக்கு உகந்த ஒரு பொருளையும் வச்சு தான் இப்போ இந்த பரிகாரத்தை செய்ய போகிறோம். இந்த பரிகாரத்தை, இந்த ஒரு வழிபாட்டு முறையை ஆண்கள், பெண்கள், குழந்தைகள்னு சொல்லி யார் வேணாலும் செய்யலாம். எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது. ஆனால் மாலை ஒரு 6:30 மணிக்கு மேலே தான் செய்யணும். 3ஆம் பிறை உங்கள் கண்ணுக்கு எத்தனை மணிக்கு தெரியுதோ அத்தனை மணிக்கு கூட செய்யலாம். முன்னாடியே சொன்ன மாதிரி மேகமூட்டம் 3ஆம் பிறையை மறைச்சி 3ஆம் பிறை உங்கள் கண்ணுக்கு தெரியலனா கூட மாலை ஒரு 6:30 மணிக்கு மேலே இப்போ சொல்லக்கூடிய வழிபாட்டை செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க. நாளைய தினம் வெள்ளிக்கிழமை. ராகு காலம் காலைல 10:30 மணிலேருந்து 12 மணிக்குள்ள முடிஞ்சிடும். யமகண்டமும் 3:04. அதனால உங்க வழிபாட்டுக்கு எந்த இடையூறும் இருக்காது. கொலு வைக்கிறவங்களா இருந்தாலும் சரி, கொலு வைக்கக்கூடிய வழக்கம் இல்லாதவங்களா இருந்தாலும் சரி, மாலை 6:30 மணிக்கு மேலே சந்திர தரிசனம் செய்யும் போது இப்போ சொல்லக்கூடிய இந்த 3 வெற்றிலை மேலே இந்த 3 பொருட்களை வச்சு நீங்க 3 தெய்வங்களை வணங்க போறீங்க. சந்திர தரிசனம் மாலை ஒரு 6:30 மணிக்கு மேலே செஞ்சிடுங்க. அதுக்கப்புறமா உங்கள் வீட்டோட பூஜை அறையில் சின்னதாக ஒரு தட்டு ஒன்று எடுத்துக்கோங்க. அந்த தட்டில் 3 எண்ணிக்கையில் வெற்றிலையை கழுவி சுத்தப்படுத்தி ஈரமில்லாதவங்க தொடச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த வெற்றிலை மேலே முக்கியமான 3 பொருட்கள். முதல் பொருள், இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதால சுக்கிர பகவானுக்கு உகந்த நாள், சுக்கிரவாரம். சுக்கிர பகவானுக்கு உகந்த தானியம் என்ன? வெள்ளை மொச்சை. அந்த வெள்ளை மொச்சையை ஒரு ஸ்பூன் அந்த வெற்றிலை மேலே வச்சுக்கோங்க. அடுத்ததாக இன்னொரு வெற்றிலையில் ஒரே ஒரு துளி இல்லை ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள். இந்த மஞ்சள் தூள் அப்படிங்கிறது துர்கை அம்மனுக்கு வழிபாட்டில் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பொருள். மஞ்சள் தூள்னாலே அது மகமாய்க்கு வழிபாட்டுக்கு உகந்தது தான், மங்களகரமானது. ஆனால் சிவன் கோவில்கள்லையோ இல்லை மற்ற கோவிலில் இருக்கக்கூடிய துர்கை அம்மனை நீங்கள் வலம் வரும்போது பார்த்தீங்கன்னா மஞ்சளும் குங்குமமும் அதிகமாக நிறைஞ்சிருக்கும் துர்கை அம்மன் சன்னதியில். ஏன்னா இந்த மஞ்சள் துர்கை அம்மனுக்கு ரொம்ப பிடிச்சது. மங்கள ரூபிணி. அந்த மங்கள ரூபிணியாக இருக்கக்கூடிய துர்கை அம்மனுக்கு இந்த ஒரு மஞ்சள் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பொருள். அப்பேற்பட்ட மஞ்சளை ஒரே ஒரு துளி, ஒரு ஸ்பூன் அதில் வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு முக்கியமான பொருளை 3வது வெற்றிலை மேலே வைக்கணும். அது டைமண்ட் கல்கண்டு இனிப்பு. இந்த டைமண்ட் கல்கண்டு இனிப்பு அப்படிங்கிறது சந்திர பகவானுக்கு உகந்தது, வெள்ளை நிறம். 3 பொருட்களையும்
3 வெற்றிலை மேலே தனித்தனியாக வச்சுடுங்க. முதல்ல வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதால அந்த நாளுக்குரிய தெய்வமாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவானை மனசார வேண்டிக்கிட்டு ஓம் சுக்கிர பகவானே போற்றி இதை ஒரு 3 முறை சொல்லுங்க. அடுத்ததா நவராத்திரியோட 2வது நாள் அப்படிங்கிறதால ஓம் துர்காதேவியே போற்றி அதை ஒரு 3 முறை சொல்லுங்க. 3வது 3ஆம் பிறை சந்திர பகவானுக்கு உகந்த ஓம் சந்திரமௌலீஸ்வராய நமக இதை ஒரு 3 முறை சொல்லுங்க. இப்போ 3 தெய்வங்களுக்கான ஒட்டுமொத்த அமைப்பையும் உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க. சுக்கிர பகவான் அவரோட அருள் உங்களுக்கு இருந்துட்டாலே உங்கள் வீட்டில் சுக்கிர திசை அடிச்சிடும். சுக்கிர திசை அடிச்சிட்டா எந்த விஷயத்துக்கும் பஞ்சம் இருக்காது. இனிமேல் நீங்கள் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு நல்ல விதமாக நடக்கும். அடுத்ததான் நவராத்திரி தினத்தில் துர்க்கையம்மனோட அருள், அதுவும் நவராத்திரியோட 2வது நாள் துர்க்கையம்மனோட அருள் உங்களுக்கு கிடைக்குதுன்னா, அதுவும் அந்த மஞ்சள் மூலயமா கிடைக்குதுன்னா உங்களை விட ஒரு பெரிய அதிர்ஷ்டசாலி இருக்க முடியாது. அடுத்ததாக சந்திர பகவான். சந்திர பகவானை வணங்கினா ஈசனையே வணங்கினதுக்கு சமம்னு சொல்லியிருக்கோம். ஈசனோட அருள் இருந்துட்டா வேற என்ன வேணும் சொல்லுங்க? சிவன் அருள் இருந்துட்டாலே எல்லாமே கிடைச்சிடும். இப்படி முக்கியமான 3 தெய்வங்களோட வழிபாட்டு மூலயமா உங்களுக்கு வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அதையெல்லாம் தீரப்போகுது. இந்த 3 அமைப்பை அப்படியே தயார் செஞ்சு அந்த 3 அமைப்பை பார்த்து அந்த 3 வெற்றிலையை பார்த்து உங்கள் வீட்டுக்கு பணம் அதிகமாக வரணும், செல்வம் அதிகமாக சேரணும், எங்கள் குடும்பத்துக்கே சுக்கிர திசை அடிக்கணும், அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய இந்த வலதுபிறை நாளாக இருக்கக்கூடிய 3ஆம் பிறை மாதிரி எங்கள் வாழ்க்கை வளர்ந்துக்கிட்டே போகணும், வளமான வாழ்க்கையாக இருக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு உங்களோட அந்த பூஜையை நிறைவு செஞ்சுடுங்க. வெள்ளிக்கிழமை இன்றைய தினம் மாலை ஒரு 6:30 மணிக்கு மேலே இந்த ஒரு வழிபாட்டு முறையை நீங்கள் செஞ்சாலே போதும். சரி, வழிபாட்டு முறையை செஞ்சிட்டீங்க. அந்த வெற்றிலை எதுக்காக பயன்படுத்துகிறோம் தெரியுமா? வெற்றிலை அப்படிங்கிறது வசியம் அப்படிங்கிறதுக்காக பயன்படுத்துவாங்க. வசியம்னா கெடுதல் மட்டும் வசியம் கிடையாது. லக்ஷ்மி கடாட்சத்தை நம்ம பக்கம் ஈர்க்கக்கூடியதும் வசியம்தான். முருகப்பெருமானோட அருளை நம்ம பக்கம் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிறதும் வசியம்தான். எல்லா செல்வங்களை நம்ம வீட்டுக்குள்ளே கவர்ந்து எடுக்கக்கூடியது வசியம்தான். வசியம் அப்படிங்கிறதுல நல்ல விஷயங்களும் இருக்குது. அப்பேற்பட்ட விஷயத்துக்காக தான் இந்த வெற்றிலையை பயன்படுத்துகிறோம். வழிபாடை முடிச்சதுக்கு அப்புறமா மறுநாள் எப்படி பார்த்தாலும் அந்த வெற்றிலை காய்ந்து போயிருக்கும். அதை கசக்கி கால்பழத்தில் தண்ணியில் போட்டுருங்க. அந்த வெள்ளை மொச்சையையும் பறவைகளுக்கு தானமாக போட்டுட்டு அந்த மஞ்சள் வச்சுருக்கீங்களே, துர்காதேவியை நினச்சி வச்ச மஞ்சள், அதை தினமும் நீங்கள் கிண்ணத்தில் போட்டு நெத்தியில் இட்டுட்டு வரலாம். அடுத்ததாக வெற்றிலை மேலே டைமண்ட் கல்கண்டு வச்சுருப்பீங்க. அதை அப்படியே நசுக்கி தூளாக்கி எறும்பு புற்றுகளில் போட்டுருங்க. அவ்வளவுதான். ரொம்ப ஒரு எளிமையான பரிகாரம். இல்லை அந்த கல்கண்டை நாங்களே பேசாமல் சாப்பிட போகிறாலும் சாஸ்திரத்துக்கு 2-3 சாப்பிட்டுட்டு மீதி கல்கண்டை கால் படுற மாதிரி போட்டுறாம எறும்பு புத்துகளை போட்டுருங்க. இப்போ நீங்கள் இன்றைய தினம் செய்யக்கூடிய இந்த 3 தெய்வங்களுக்கான இந்த வழிபாடு மூலயமா உங்கள் வீட்டுக்குள்ள எல்லா விதமான செல்வங்களையும் வசியம் பண்ணக்கூடிய, கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாடு இது. முயற்சி பண்ணுங்க, நல்லதே நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.